ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மைதா மாவில் எப்படி ஈஸியாக போண்டா பண்ணுறதுன்னா. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் மைதா மாவு, 1 டம்ளர் சர்க்கரை, 1 கப்பு இட்லி மாவு, தேவையான அளவு பேக்கிங் சோடா. ஏலக்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்து பார்ப்போம். ஏலக்காயும் சர்க்கரையும் ஒன்றா கலந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் ஏலக்காயும் ஒரு பவுல் எடுத்து அதில் இந்த ஜீனியும் ஏலக்காயும் மிக்ஸ் பண்ண கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. அடுத்தது 2 டம்ளர் மைதா மாவு, அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு, 1 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ ஜீனியும் மைதா மாவையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் எங்கே பார்த்தாலும் ஜீனி மைதா மாவில். அதுக்கப்புறமா இட்லி மாவு 1 கப்பு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். பேக்கிங் சோடா தேவையான அளவு. ஏன்னா பேக்கிங் சோடா லைட்டாக கலந்துக்கிட்டால் தான் போண்டா நல்லா உப்பி வரும். சில பேர் முட்டையெல்லாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. முட்டை ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது, அதனால் முட்டை வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இட்லி மாவும் பேக்கிங் சோடாவுமே போண்டா நல்லா உப்பி வரும். புரட்டாசி மாதத்தில் சில பேருக்கு சுத்தமாக சேர்த்துக்கவே மாட்டாங்க. தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மைதா ஜீனி ஏலக்காய் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும் நல்லா. மைதா மாவு இட்லி மாவு எல்லாம் நல்லா கலந்துக்குங்க. திட்டா இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க. கடாயை எடுத்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுக்கணும். சூடாகிறதுக்குள்ளே போட்டுறாங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். கடை பக்கத்தில் ஒன்றும் இல்லை, யாரோ ஒரு கெஸ்ட்டே திடீர்னு வந்துட்டாங்க, கடையெல்லாம் பக்கத்தில் ஒன்றும் இல்லை, டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளப்பி யம்மியாகவும் இருக்கும். நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது நல்லது. வெளியில் வந்து கண்ட எண்ணெயிலையும் செய்வாங்க, வீட்டில் நம்ம கண் முன்னாடி நம்மளே செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னும் நல்லா சூடாயிட்டு ஒரு 10 நிமிஷம் மாவு வேறு வச்சுருந்ததுனால இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. நல்லா அந்த போண்டா போடுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அளவு வர மாதிரி மாவை நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். இப்போ குழி கரண்டி இருந்தால் கரண்டியில் ஊற்றி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கையாலையும் போட்டு எடுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வரணும் கலராக.
அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும், நல்லா மாவு மாவாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. ரொம்ப கருகிராமல் அடுப்பை கொஞ்சம் சிம்முலையும், ரொம்ப சிம்முலையும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு புள்ளையும் வைக்க வேண்டாம். நார்மலாக வச்சு பரட்டி விட்டு எடுங்க. போண்டானோன்னு எல்லோரும் முட்டை ஸ்மெல் அடிக்கும், முட்டை கலப்பாங்க அப்படின்னா நினைக்க வேண்டாம். இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி மாவும் பேக்கிங் சோடாவும் கலந்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குன்னு பார்க்குறப்பே ஆசையாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.